அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. மகர ராசி. மகர ராசிக்கு 2வது வீடு யாரு? கும்பராசி. யார் அவர்? உங்கள் ராசிக்கு அதிபதி தான் 2வது வீட்லேயும் உட்காந்துருக்கிறார். நீங்கள் தான் பக்கத்தில் இடத்தெல்லாம் சுற்றி போட்டு வாங்கிடுறீங்களே. உங்களோட 10வது வீடு யார்? சுக்கிரன். அது யார்? துலா ராசி. மகரத்துக்கு மட்டுமே ஒரு பெரிய பலம் இருக்குங்க. இந்த 10வது வீடு, ராசிக்கு 10வது வீடு துலா ராசியாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக லாபம் ஏற்படும். மகரத்துக்கு மட்டும் பெண்கள் மூலமாக லாபம் ஏற்படும். சில பேருக்கு கல்யாண லைஃபுக்கு பிறகு நல்லா இருப்பாங்க, காதலில் நல்லா இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் நல்லது நடக்கும், ஏதோ ஒரு பெண்ணால் நல்லது நடக்கும். ஆனால் நல்லது நடக்குங்கிறது எப்படின்னா, அந்த பெண்ணை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப வச்சுக்கூடாது, அதுவாக நடக்கும். எதிர்பார்த்தாலோ அவங்கள ரொம்ப உயர்த்தி தலையில் தூக்கி வச்சுக்கினாலோ நடக்காது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மகர ராசிக்காரவங்க பெண்மைக்கு ரொம்ப மரியாதை எல்லோரும் கொடுக்கணும். அதில் மகர ராசி ரொம்ப மரியாதை கொடுக்கணும். வீட்டில் முதல்ல அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அக்கா தங்கச்சிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி மகர ராசியில் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் மாமியாருக்கு, உங்கள் நாத்தனாருக்கு, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு, உங்கள் மாமிக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். மகரத்துக்கு மட்டும் பெண்ணை ரொம்ப நேசிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் பலம். ஏன்? உங்களுக்கு 5வது வீடு சுக்கிரனுடைய வீடு, 10வது வீடு சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்? சுகபோகத்தை கொடுக்குறவர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டிங்கே பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் மகர ராசிக்காரவங்க எந்த துறையில் இருந்தாலும் பெண்கள் சப்போர்ட் இருக்கும். அதனால தான் பெண்களை போற்றுங்கள், புகழுங்கள், பெருமைப்படுத்துங்கள், நீங்கள் பெருமையாவீர்கள். அதுமாரி மகர ராசிக்கு 2வது வீடு சனியோடைய வீடு. தேவையில்லாமல் ஃபிலாசபியே பேசாதீங்க, தத்துவமே பேசாதீங்க. தேவைப்படும் போது பேசுங்க. ஒருத்தன் எதிர்பார்ப்பான், சார் ஏதாவது தத்துவம் பேசுங்கன்னுவான், அப்போ பேசுங்க. நீங்களே ஏதாவது பேசுனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான்.
குடும்பத்திலே சரி, அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கௌரவம் இருக்காது. உங்கள் வெளியில் தான் நீங்கள் நிறையா கைத்தட்டெல்லாம் வாங்கலாம், வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது. அதனால் போய் தேவையில்லாமல் ஃபிலாசபி பேச வேண்டாம், சட்டம் பேச வேண்டாம், ரூல்ஸ் பேச வேண்டாம். நான் யார் தெரியுமா அப்படின்னு குடும்பத்தில் கேட்டுறாதீங்க, பிரச்சனை. அதுமாரி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறான். சுகபோகமாக வாழுங்க, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். இன்றைக்கி ரோட்டு கடையில் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஐடிசி ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. எதை ஆண்டவன் கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மகர ராசி உங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பான் கடவுள். நீங்கள் எதையுமே பெரிய அளவில் எதிர்பார்க்கலைன்னா உங்களை ஓஹோன்னு ஏற்றிக்கிட்டே போவான். எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்துலையே நிற்போம். இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்க. மகர ராசிக்கு 2க்குரிய சனி நல்லா இருக்கணும். அவர் மேஷ ராசியில் இருக்கக்கூடாது. மகரத்துக்கு சனி மேஷத்தில் இருக்கக்கூடாது. மகரத்திற்கு சனி பகவான் துலா ராசியில் இருந்தால் யோகம். அதே மாதிரி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடமான மீனராசியில் இருந்தால் யோகம். 3ஆம் இடமான மீனராசியில் இருந்தால் யோகம். அதே மகரத்து ராசிக்கு கன்னியா ராசியில் சுக்கிரன் இருந்தால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும். மகரத்திற்கு கன்னியா ராசியில் சுக்கிரன் இருந்தால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படும். ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம் ஏற்படும். பண கஷ்டம் வந்தால் மன கஷ்டம் வரும், மன கஷ்டம் வந்தால் மனையில் கஷ்டம் வரும் இல்லையா? அப்போது நீங்கள் சனி ரொம்ப செக் பண்ணிக்கணும், சுக்கிரனை செக் பண்ணிக்கணும். அதுமாதிரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த லக்னத்துக்கு 2க்குரியவனும் 10க்குரியவனும் நல்லாயிருக்கும். அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க, உங்கள் பலத்தை ஏற்படுத்துவாங்க. லக்னத்துக்கு 2க்குரியவனும் 10க்குரியவனும் உங்கள் பலத்தை ஏற்படுத்துவாங்க, வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க. அந்த தீர்மானம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்பாட் அடிக்கணும். நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருந்தால் தான் ஜாக்பாட் அடிக்க முடியும். எதை எங்கே எப்போ எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். மகரம் சிகரமாளுவீங்க. அதிகபட்சமாக மகர ராசிக்காரர்கள் மௌனத்தை கடைபிடிங்க. மௌனமே உங்களின் சிறந்த மொழி. அதே மாதிரி மகர ராசிக்கருக்கு ஹியூமர்ஸ் நிறையா வரும். அந்த ஹியூமரை எங்கெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அங்கெல்லாம் ஒரு தொடர் மாதிரி, ஒரு சரம் மாதிரி போடுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும், சக்ஸஸ். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும்? வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும், அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும்.
21 டைம்ஸ். கார்த்தால சாயிருச்சு. கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது. சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா இங்கே சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை. முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும். நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க. சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும். தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும். 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே. அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள். கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பாக சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும். நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.